அரிச்சந்திரன் கதை. இந்த கதையை கேட்ட பிறகுதான் மகாத்மா காந்தியே இனி உண்மை மட்டுமே பேச வேண்டும் என முடிவெடுத்தார். பல 100 ஆண்டுகளாக அரிச்சந்திரன் கதையானது நம் ஊர்களில் தெருக்கூத்தாகவும் வில்லுப்பாட்டாகவும் பாடப்பட்டு வருகின்றன. உண்மையின் சின்னமாக உண்மையை மட்டுமே பேசியதால் அரிச்சந்திரன் பெற்ற துன்பங்கள், துயரங்கள் என்ன போன்றவற்றைத்தான் அரிச்சந்திரன் கதையோடு நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். காசியின் மன்னன் காசிராஜன். இந்த மன்னவனுக்கு மகள் ஒருத்தி இருந்தாள். அவளின் பெயர் மதிவாணி. பெயருக்கு ஏற்றது போலவே மிகுந்த அறிவும் அழகும் படைத்தவள் மதிவாணி. மதிவாணி பருவ வயதை அடைந்தாள். மன்னன் காசிராஜன் தன் மகளுக்கு மணமுடிக்க சுயம்வரம் நடத்தினான். பல நாட்டு மன்னர்களும் அழகு புதுமையை மணமுடிக்க போட்டி போட்டுக்கொண்டு சுயம்வரத்தில் கலந்து கொண்டனர். மதிவாணிக்கு மகத நாட்டு இளவரசன் திரிலோசனனை மிகவும் பிடித்திருந்தது. அதே நேரம் மன்னன் காசிராஜன் வைத்த அனைத்து போட்டிகளிலும் வென்றான் திரிலோசனன். இதனால் மன்னன் காசிராஜன் தன் மகள் மதிவாணிக்கு திரிலோசனனை மணமுடித்து வைத்தார். திருமணம் முடிந்தவுடன் காசிநாதரை வணங்க செல்வதற்காக மணமக்கள் இருவரும் கங்கையில் நீராட சென்றார்கள். அந்த நேரத்தில் மதிவாணி கிடைக்காத ஏக்கத்தில் இருந்த மன்னன் ஒருவன் மறைந்து நின்று வாழ்வீசி திரிலோசனனை கொன்றுவிட்டான். மணவாளனை இழந்த மதிவாணி அழுது புரண்டாள். மன்னன் உயிர் போன பின் மண்ணில் வாழ்ந்து பயன் என்ன என்று உயிர் துறக்க எண்ணி கங்கையில் விழுந்துவிட்டாள் மதிவாணி. அப்போது அங்கு நீராட வந்த கௌசிக முனிவர் மதிவாணியை காப்பாற்றினார். மேலும் கௌசிக முனிவரின் அறிவுரைப்படி திரிலோசனன் கட்டிய தாலியை கழற்றாமல் தாலியுடன் சிவனை நோக்கி தவம் இருந்தாள் மதிவாணி. அவளின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவளின் முன்பாக தோன்றினார். மகளே, என்ன வரம் வேண்டும் என்றார் சிவன். அதற்கு மதிவாணி, என் கணவருடன் மீண்டும் நான் சேர்ந்து வாழ வேண்டும் என்றாள் மதிவாணி. அதற்கு சிவன், மகளே, மாண்டவர்கள் திரும்ப வர முடியுமா? எனவே அடுத்த பிறவியில் உன் கணவன் திரிலோசனன் அயோத்தியில் சூரிய குலத்தில் அரிச்சந்திரனாகவும் நீ கண்ணமாபரியில் இதே தாலியோடு சந்திரமதியாகவும் பிறப்பாய். உனது தாலி அரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும் தெரியும். அவனே உன்னை மணம் முடிப்பான் என்று கூறி மறைந்தார் சிவன். மறுகணமே மதிவாணியும் இறந்து போனாள். மறுபிறவியில் அயோத்தியில் திரிசங்கு சக்கரவர்த்தியின் மகனாக சூரிய குலத்தில் அரிச்சந்திரனும் கண்ணமாபுரி மதிதேய மன்னனின் மகளாக சந்திரமதியும் பூமியில் அவதரித்தார்கள். மக்களின் மனம் அறிந்து அயோத்தியின் மன்னனாக ஆட்சி புரிந்து வந்தான் அரிச்சந்திரன். மேலும் சத்தியசீலனாக பொய்யுரைக்காமல் நாட்டை ஆண்டு வந்தான். அதே நேரம் பருவ வயது வந்ததும் சந்திரமதிக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்தான் மதிதேய மன்னன். அரிச்சந்திரனும் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள புறப்பட்டான். போகும் வழியில் ஒரு அசரீரி ஒலித்தது. அரிச்சந்திரா, சந்திரமதி கழுத்தில் உள்ள தாலியை காணும் பாக்யவானுக்கே சந்திரமதி உடையவள் என்றது அசிரிரி. சுயவரம் தொடங்கியது. அங்கு வந்திருந்த மன்னர்களின் கண்ணுக்கு புலப்படாத சந்திரமதியின் தாலி அரிச்சந்திர மன்னனுக்கு புலப்பட்டது. எனவே தேவர்கள் வாழ்த்தோடு இருவருக்கும் திருமணம் கோலாகலமாக நடந்தது. அரிச்சந்திரனும் சந்திரமதியும் மகிழ்ச்சியுடன் வாழ்வை தொடங்கினார்கள். எல்லா தர்மங்களும் செய்து ஆட்சி நடத்தினாலும் பிள்ளை பாக்கியம் மட்டும் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. எனவே வருண பகவானை நோக்கி தவமிருந்தான் அரிச்சந்திரன். தவத்தின் பயனால் வருண பகவான் அரிச்சந்திரன் முன்பாக தோன்றி, என்ன வரம் வேண்டும் கேள் என்றான். அதற்கு அரிச்சந்திரன் கொஞ்சி விளையாட ஒரு குழந்தையை அருளுமாறு வேண்டினான். அதற்கு வருணன் ஒரு நிபந்தனை விதித்தான். அரிச்சந்திரா, உனக்கு பிறக்கும் முதல் குழந்தையை யாகத்துக்கு பலி கொடுக்க வேண்டும், சம்மதமா என்று கேட்டான் வருணன். மலடன் என்று பெயர் வாங்குவதற்கு இது எவ்வளோ பரவாயில்லை என்று நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான் அரிச்சந்திரன். குழந்தையும் பிறந்தது. அக்குழந்தைக்கு லோகிதாசன் என்று பெயரிட்டு பாசத்தோடு வளர்த்தார்கள். அரிச்சந்திரனும் சந்திரமதியும் மகிழ்ச்சியோடு தன் மகனுடன் வாழ்ந்து வந்தனர். வருணன் யாகத்துக்கு பலி கேட்டு வரும்போதெல்லாம், இதோ குழந்தைக்கு பெயர் வைத்து விடுகிறோம், இதோ குழந்தைக்கு பல் முளைக்கட்டும் என்று காரணம் கூறி வருண பகவானை சமாளித்து வந்தான். அதே நேரம் ஒரு நாள் இந்திர சபையில் பூலோக மன்னர்களில் யார் சிறந்தவர் என்ற விவாதம் நடந்தது. என் குலத்தில் தோன்றிய அரிச்சந்திரனே சத்தியம் நேர்மையுடன் உண்மையே பேசி ஆட்சி புரிந்து வருகிறான். எனவே அரிச்சந்திரனே பூலோகத்தில் உள்ள மன்னர்களில் சிறந்தவன் என்றார் வசிஷ்டர். அதற்கு விஸ்வாமித்திரர் அதை மறுத்தார். சமய சந்தர்ப்பம் கிடைக்காத காரணத்தால்தான் அரிச்சந்திரன் உண்மை பேசி வாழ்கிறான். அவனை பொய் பேச வைத்து காட்டுகிறேன் என்றும் சவால் விடுகிறார் விஸ்வாமித்திரர். உடனே தன் சபதத்தை நிறைவேற்ற அயோத்தி வந்தார் விஸ்வாமித்திரர்.
அரிச்சந்திரனுக்கு எவ்வளவு துன்பங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுக்கிறார் விஸ்வாமித்திரர். இந்நிலையில் ஒரு நாள் விஸ்வாமித்திர் அரிச்சந்திரனிடம் வந்து, அரிச்சந்திரா, இந்த நாட்டை நீ எனக்கு தர்மம் செய்வதாக கனவில் வந்து கூறினாய். அந்த வாக்கின்படி நீ ஆளும் நாட்டை எனக்கு கொடுத்துவிடு என்கிறார் விஸ்வாமித்திரர். அதற்கு அரிச்சந்திரன், கனவாக இருந்ததாலும் தான் வாக்கு கொடுத்ததாக நீங்களே சொல்கிறீர்கள். அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று கூறி தன்னுடைய அரச பரிபாலனத்தை அந்த நொடியே விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்தான் அரிச்சந்திரன். நாடிழந்த அரிச்சந்திரன் தனது மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் அழைத்து கொண்டு வீதியில் இறங்கி காட்டை நோக்கி நடந்தான். அயோத்தி மக்கள் அனைவரும் தன் மன்னரின் நிலைமையை நினைத்து கதறி அழுதார்கள். விசுவாமித்திரர் அரிச்சந்திரனுக்கு எதிராக தன்னுடைய சோதனைகளை தொடங்கினார். எனவே காமன், சேனை என்று 2 பெண்களை விசுவாமித்திரர் உருவாக்குகிறார். அவர்கள் தங்களை அரிச்சந்திரன் மணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்துகின்றனர். அரிச்சந்திரன் மறுத்து விரட்டிவிடுகிறான். விசுவாமித்திரர் அந்த பெண்கள் பக்கமாக பேசுகிறார். திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் அதற்கு ஈடாக உன்னிடமுள்ள எல்லா பொருள்களையும் அவர்களுக்கு கொடு என்கிறார். அரிச்சந்திரன் கொடுத்து விடுகிறான். ஏற்கனவே சுக்கிரன் என்னும் முனிவன் தான் யாகம் செய்வதற்காக தன்னிடமிருந்த செல்வத்தை அரிச்சந்திரனிடம் கொடுத்து வைத்திருந்தான். அரிச்சந்திரன் செல்வத்தையெல்லாம் விசுவாமித்திரர் அனுப்பிய பெண்கள் பெற்றுக்கொண்ட பின் சுக்கிரன் தான் கொடுத்து வைத்திருந்த பொருளை திருப்பித் தருமாறு கேட்கும்படி விசுவாமித்திரர் தூண்டினார். சுக்கிரனும் அவ்வாறே கேட்டான். எல்லாவற்றையும் இழந்துவிட்ட அரிச்சந்திரனால் அவன் கேட்டதை கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் தன் மனைவியையும் மகனையும் விற்று அப்பணத்தை கொடுக்க முன் வந்தான் அரிச்சந்திரன். அப்பொழுது காலகண்ட ஐயர் என்பவர் தனது அடிமைகளாக சந்திரமதியையும் லோகிதாசனையும் அரிச்சந்திரனிடமிருந்து வாங்கினார். அப்பணத்தை கொண்டு சுக்கிரனின் கடனை அடைத்தான் அரிச்சந்திரன். மேலும் பத்தாத பணத்திற்கு தன்னையும் பிணம் சுடும் தொழில் செய்யும் வீரபாகுவிடம் விற்று அப்பணத்தை வைத்து சுக்கிரனின் கடனை தீர்த்தான். மேலும் பிணம் சுடும் அரிச்சந்திரனுக்கு கூலியாக வாய்க்கரிசி மட்டும் கிடைத்தது. வாய்க்கரிசியை பசுவுக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு மீதமுள்ளதை சமைத்து சாப்பிட்டு தன் வாழ்க்கையை கழித்தான் அரிச்சந்திரன். அதே நேரம் மறுபுறம் காலகண்ட ஐயர் பணம் கொடுத்து அடிமையாக வாங்கிய சந்திரமதியையும் லோகிதாசனையும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய வைத்தனர். பச்சை பாலகனான 10 வயது லோகிதாசனை பசுக்களை மேய்க்கவும் சாணம் அள்ளவும் விறகு வெட்டவும் பயன்படுத்தினார்கள். சந்திரமதியை துணி துவைக்கவும் சமையல் செய்யவும் வைத்தனர். பசிக்கிறது அம்மா என லோகிதாசன் கேட்கும்போது ஒரு பிடி சோறு வாங்க காலகண்டரின் மனைவியை கெஞ்சுவாள் சந்திரமதி. அந்த அரக்கி கழுநீரையும் வடித்த கஞ்சியையும் உணவாக கொடுப்பாள். அதுவும் எல்லா வேலையையும் முடித்தவுடன். பட்டு மெத்தையில் தூங்கியவர்கள் ஆளுக்கொரு திசையில் அடிமைகளாக துன்பப்பட்டனர். ஒரு நாள் உச்சி வேளையில் குச்சிகள் சேகரிக்கவும் தர்பை புல் பறிக்கவும் காட்டுப்பகுதிக்கு லோகிதாசனை அனுப்பினார் காலகண்ட ஐயர். கூடவே சில பிராமண பிள்ளைகளும் சென்றார்கள். குச்சிகளையெல்லாம் சேகரித்த கட்டாக கட்டும்போது நாகம் ஒன்று லோகிதாசனை தீண்டிவிட்டது. மறுகணமே அதே இடத்தில் பரிதாபமாக இறந்து போனான் லோகிதாசன். மாலை நேரத்தில் வீடு திரும்பிய பிராமணச் சிறுவர்கள் லோகிதாசன் இறந்த செய்தியை காலகண்ட ஐயரிடம் தெரிவித்தார்கள். சந்திரமதியிடம் இந்த செய்தியை சொன்னால் வேலையை பாதியோடு நிறுத்திவிடுவாள் என்று எண்ணிய காலகண்ட ஐயர் வேலை முடித்த பிறகு லோகிதாசன் மறைந்த செய்தியை கூறினார். அதை கேட்டவுடன் தலையில் இடியே விழுந்தது போல கதறி துடித்தாள் சந்திரமதி. அந்த அமாவாசை இருட்டில் மகனின் உடலை தேடி காட்டுக்குள் ஓடினாள். ஓரிடத்தில் பாம்பு தீண்டியதால் உடல் முழுவதும் நீல நிறத்தில் துவண்டு கிடந்தான் லோகிதாசன். ஆசையோடு வளர்த்த தன் மகனை மடியில் கிடத்தினாள். அழுது புலம்பினாள் சந்திரமதி. மறுகணமே தன் மகனை கையில் ஏந்தி சுடுகாட்டை நோக்கி நடந்தாள். சுடுகாட்டில் தன் மகனின் உடலை ஓரிடத்தில் வைத்து அருகிலிருந்த சருகுகளையும் மரக்குச்சிகளையும் அடுக்கி இறந்த உடலுக்கு தீ மூட்டி எரிக்க முயற்சி செய்தாள். இதை தூரத்தில் இருந்த பார்த்த அரிச்சந்திரன் நேராக அங்கு வந்து எங்களுக்கு சேர வேண்டிய கூலியை கொடுக்காமல் பிணத்தை எரிப்பது யார் என கேட்டான். அரிச்சந்திரனுக்கு தன் மனைவியையும் மகனையும் அடையாளம் தெரியவில்லை. அதே நேரம் சந்திரமதிக்கும் இங்கிருப்பது தன்னுடைய கணவர்தான் என்பதும் தெரியவில்லை. மேலும் சந்திரமதி அரிச்சந்திரனிடம் தன் குழந்தை இறந்த கதையையும் தான் ஒரு ஐயர் வீட்டில் அடிமை வேலை பார்ப்பதாகவும் அதனால் தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று கூறுகிறாள். இதை கேட்ட அரிச்சந்திரன், நீ பொய் சொல்கிறாய். நீ அடிமையாக இருந்தால் உன் கழுத்தில் தங்கத்தாலி எப்படி வந்தது?
தாலியை விற்றாவது எங்கள் கூலியை கொடு என்கிறான். அதை கேட்டவுடன் திடுக்கிட்டாள் சந்திரமதி. தேவலோகத்தில் உள்ளவர்களாலேயே பார்க்க முடியாத என் தாலி ஒரு புலையன் கண்ணுக்கு எப்படி தெரிகிறது என்று அரிச்சந்திரனிடம் கேட்டாள் சந்திரமதி. அதனை கேட்ட அரிச்சந்திரன், வந்திருப்பது தன் மனைவி சந்திரமதியா, இறந்து கிடப்பவன் லோகிதாசனா என அதிர்ச்சி அடைகிறான். அதே நேரம் புலையனாக இருப்பவர் அரிச்சந்திரன்தான் என்பதை சந்திரமதியும் தெரிந்து கொள்கிறாள். இப்போதாவது மகனை எரித்து கொடுங்கள் என்று சந்திரமதி கணவரிடம் கேட்கிறாள். அதற்கு அரிச்சந்திரன், சந்திரமதி, எனக்கு வரவேண்டிய வாய்க்கரிசியை வேண்டுமானால் நீ எனக்கு கொடுக்க வேண்டாம். ஆனால் என் எஜமானனான வீரபாகுவுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துவிடு. அப்படி கொடுத்தால்தான் எரிப்பேன் என்றான் அரிச்சந்திரன். ஆனால் சந்திரமதியிடம் பணமில்லை. அதற்கு அரிச்சந்திரன், நீ வேலை செய்யும் வீட்டில் இருந்து வாங்கி வா என்றான். சந்திரமதி பணத்தை பெறுவதற்காக புறப்பட்டு சென்றாள். தங்களை அடிமையாக வாங்கிய ஐயரின் மனைவியிடம் பணம் கேட்டாள். ஆனால் அவளும் பணம் கொடுக்க மறுத்துவிட்டாள். மடிப்பிச்சை கேட்டாவது பணத்தை திரட்ட முடிவு செய்தாள். திரும்பி வரும் வழியில் காட்டுப்பகுதியில் குழந்தை ஒன்று இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் சந்திரமதி. தன் மகன் லோகிதாசனை தான் நாயோ நரியோ இங்கு இழுத்து வந்துவிட்டது என பதறியபடி அருகே சென்று பார்த்தாள். அதே நேரம் அந்நாட்டு மன்னனின் குழந்தை காணாமல் போனதால் அதை தேடி பாதுகாப்பு படைவீரர்கள் தேடி வருகிறார்கள். அங்கு இறந்த கிடக்கும் குழந்தை அந்த நாட்டு மன்னனின் குழந்தையாகும். இறந்த குழந்தையின் அருகில் சந்திரமதி இருப்பதை பார்த்து அவள்தான் குழந்தையை கொன்ற கொலைகாரி என நினைத்து அரசனிடம் கூட்டிச் செல்கிறார்கள் காவலர்கள். பிள்ளை இறந்த துக்கத்தில் இருந்த மன்னன் எதையும் விசாரிக்காமல் சந்திரமதிக்கு மரண தண்டனை விதிக்கிறான். மரண தண்டனையை நிறைவேற்றும் பொறுப்பு சுடுகாட்டு காவல்காரன் வீரபாகுவிற்கு வருகிறது. வீரபாகு அரிச்சந்திரனை அழைத்து சந்திரமதியின் கழுத்தை வாளால் வெட்டி மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறார். சந்திரமதி குற்றமற்றவள் என தெரிந்தும் எஜமானனின் கட்டளையை நிறைவேற்ற அரிச்சந்திரன் தயாராகிறான். சந்திரமதியை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்கினான் அரிச்சந்திரன். அப்போது திடீரென தோன்றிய விஸ்வாமித்திரர், இப்போதாவது நாட்டை கொடுப்பதாக நான் வாக்கு கொடுக்கவில்லை என்று சொல். உன் நாட்டை உனக்கு தருகிறேன் என்று அரிச்சந்திரனை பொய் சொல்கிறார் விஸ்வாமித்திரர். அதனை கேட்ட சந்திரமதி, எனக்காக சத்தியத்திலிருந்து தவறாதீர்கள் என கூறி அரிச்சந்திரனிடம் தனது தலையை வெட்டச் சொல்லி சந்திரமதி குனிந்து கழுத்தை காட்டுகிறாள். வாளை ஓங்கி அவள் கழுத்தில் வெட்டுகிறான் அரிச்சந்திரன். திடீரென்று அவள் கழுத்தில் விழுந்த வாள் பூமாலையாகிறது. இந்திரனும் வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் சுற்றி நிற்கிறார்கள். லோகிதாசன் உயிர் பிழைத்து எழுகிறான். விஸ்வாமித்திரர்தான் தோல்வி அடைந்ததை ஒப்புக்கொள்கிறார். ஒருவர் உண்மை மட்டுமே பேசுவது என்பது மிகவும் கடினம். அப்படி நான் உன்னை மட்டுமே பேசுகிறேன் என்று சொல்பவர்கள் அது அவர்கள் பேசிய பொய்யாகத்தான் இருக்கும். இப்போதெல்லாம் சிறு சிறு காரியங்களுக்காக பொய் கூறுவதை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். முடிந்தவரை உண்மையை பேசுவோம். முடியாத பட்சத்திற்கு, அதாவது ஒருவர் தான் பேசும் பொய்யின் மூலம் அவரின் வாழ்க்கை தரம் உயரும், அவர்கள் நல்லா இருப்பார்கள் என்றால் பொய் பேசுவது தவறு கிடையாது என்பது என்னுடைய கருத்து. தற்போதைய காலகட்டங்களில் உண்மை பேசுவது என்பது மிக மிக கடினம். ஏனென்றால் தற்போதைய மனிதனுக்கு பணம் மட்டுமே தேவையாக உள்ளது. அதற்காக யாரை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அவனின் ஒரே குறிக்கோள் பணம் மட்டுமே. பணம் மட்டுமே அவனுக்கு மகிழ்ச்சி தரும். பணம் மட்டுமே நிம்மதியை தரும். பணம் மட்டுமே எல்லாவற்றையும் கொடுக்கும் என்ற மூட நம்பிக்கையில் தற்போதைய மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான். இந்த கதையை கேட்டால் கூட, ஓ, நான் உண்மையை பேசினால் அரிச்சந்திரன் போல துன்பப்பட வேண்டியிருக்கும் போல என்று கூட ஒரு சிலர் நினைக்கக்கூடும். பணம், பொய், புரட்டு போன்றவை நிரந்தரமற்ற தற்காலிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். ஆனால் உண்மை என்பது நிரந்தரமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இந்த அரிச்சந்திரன் கதையின் மூலம் நாம் ஒன்றை மட்டும் மனதில் எடுத்துக்கொள்வோம். எப்போதும் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்தால் கண்டிப்பாக இறுதியில் நல்லதுதான் நடக்கும். வெற்றியும் பெறலாம்.